வணக்கம். நம் வசந்தசேகர் சேனல் சார்பாக நான் உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி ஒரு நடிகர் நண்பர் அவரை பற்றி ஒரு சின்ன பேட்டி எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் பிறந்த ஊர் என்ன ஊர் சார்? ஆக்சுவலாக பிலாங்ஸ் டு ஆந்திர பிரதேஷ், விசாகப்பட்டினம். ஓகே சார். எந்த பள்ளியில் படித்தீங்க? பள்ளி திருச்சிராப்பள்ளி. திருச்சி திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாடு தான் படித்தீங்க. சரி சரி சார். டிப்ளமோ ஃபார் சிவில் இன்ஜினியரிங். சரி சரி சார். I went for engineering college, B.Tech engineering. சரி சார். Then after that I did BS engineering also, additional 2 primers. After that I did my MS engineering in civil, structural engineering elective. ஓகே சார், ஓகே சார். உங்கள் அப்பா அம்மா எல்லாம் பேர் என்ன சார்? My father is no more, mother also is no more. Both died in cancer. ஓகே சார், ஓகே சார். So சென்னைக்கு எப்போ சார் வந்தீங்க? my sister was employed in Chennai. Okay sir. 1994 she came. That time I used to come and go to Chennai. Okay sir. Because I was working in Tamil Nadu as well as in Visakhapatnam. Okay sir. For 10 years. Okay sir. Then during the year 2001 I left to foreign and in engineering manager in question. எந்த நாட்டுக்கு போனீங்க சார்? First I went to Dubai. துபாய் போயிருக்கீங்க? துபாயில் தான் இருந்தீங்க. ஆமாம். இன்ஜினியரிங். I am basically manager. சரி சார். Then I am a general manager for the projects, high-rise building projects. Lot of towers constructed in Abu Dhabi, Dubai, Sharjah. எத்தனை வருஷம் சார் இருந்தீங்க அங்கே? 20 years, 6 months. 20 years. Yeah. சரி சார், சரி சார். And worked in the position of general manager. Joined as a manager, then senior manager, then general manager projects. சரி, இந்த கலைத்துறை பற்றி எப்படி உங்களுக்கு ஆர்வம்? சின்ன பிள்ளையிலேருந்து வந்ததா? From my schooling days. From my schooling days. My teacher, I must inspiration Sivaji Ganesan. ஓகே சார். தமிழில் கொஞ்சம் பேசுங்க, நான் தமிழ் நேயர்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். சிவாஜி கணேசன் தான் உங்களுக்கு அவருடைய ரசிகரா நீங்கள்? 100%. ஓகே சார். அவருடைய படங்களை பற்றி, அவருடைய நடிப்பை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள். As for me, many people are there in the world, but in the state of Tamil Nadu, India, சரி சார், Gavaram is the best picture of Sivaji Ganesan. சரி சார், Veerapattaya. சரி சார். அவருடைய படங்கள் உங்கள் ஊரில் பார்த்தீங்களா, ஆந்திராவில் பார்த்தீங்களா, இங்கே பார்த்துருக்கீங்களா? மொதல் படம் என்ன படம் பார்த்தீங்க? கர்ணன். அதான் மொதல் படமே, அதான் பார்த்தீங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஓகே. அவர் நடித்த நல்ல படம் எது சார்? கர்ணன் அண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே சார், ஓகே. ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்களா, இல்லை அதுக்கப்புறம் காலேஜில்? நல்லா ஸ்கூல்லேருந்து ஆரம்பம் எல்லாமே. சரி, தெலுங்கில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார் சார்? நாகேஸ்வர ராவ். ஆனால் உங்கள் மொழி வந்து தெலுங்கு தான் தாய்மொழி. ஓகே. பிறந்த வளர்ந்தெல்லாம் தமிழ்நாடு, பிறந்தது மட்டும் ஆந்திரா, வளர்ந்தது ஃபுல்லாக இங்கே திருச்சியில் இருந்ததுனால தமிழ்நாடு வந்துட்டோம். சரி சார், சரி சார். சரி, முத உங்களை யாருங்க கலைத்துறைக்கு அழைச்சிட்டு வந்தது இங்கே சினிமாவில் நடிக்கிறதுக்கு? என்னுடைய வெல்விஷர், டிஸ்டன்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ். அவர் வந்து நீ நல்லா இருக்க, கலராக இருக்க, நீ வந்து நடித்தா நீ முன்னுக்கு வரும், என்னதான் நீ படிக்க இன்ஜினியரிங் ஆனால் கூட சினிமாவில் ஏதாவது செஞ்சால் அடுப்படி வரைக்கும் போய் ரீச் ஆகிற சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும்தான். நீ எவ்வளோ பேர் பிஹெச்டி வாங்கலாம், எப்படி போய் இன்ஜினியரிங் படிக்கலாம், அது வேறு. இது பாட்டு எப்போதுமே ஸ்பீடாக வச்சுக்கலான்னு சொன்னார். பரவாயில்ல. அதே மாதிரி ஃபேமிலி எனக்காக படிக்கிறதுக்காக அப்பா அம்மா இருந்த வரைக்கும் சினிமா போகணும்டா, நீ வேலைக்கு போகணும்னு சொன்னால் நான் ஜாபுக்கு போயிட்டேன். சரி சரி சரி. அப்போ சினிமா செய்யணுங்கிற இப்போ ஆசை இன்னும் இருக்குது. இருக்கிறனால தான் இன்றைக்கி வந்து நான் 42 படம் பண்ணியிருக்கேன். எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க? 42 படங்கள். அப்பா, பெரிய விஷயம் சார். எல்லாம் தெலுங்கு, இங்கே எல்லாம் தெலுங்கு, மலையாளம், தமிழ். மலையாளமும் பண்ணியிருக்கீங்க. 42 படம் பண்ணியிருக்கீங்க, பெரிய விஷயம் சார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அதான் ஒரு இந்தி வில்லன் மாதிரியே தோணுறீங்க, செமையாக இருக்கீங்க. எப்படி சார் உங்களை பார்த்து எல்லாம் நிறைய மிச்சவங்களாம் என்ன சொல்கிறாங்க உங்களை பற்றி? கீப் ஆன் ட்ரைங். நல்ல பர்சனாலிட்டி இருக்குது, வேஸ்ட் பண்ணாதீங்க. கூட வரும் நல்ல கேரக்டர்ஸ் நிறைய கிடைக்கும். ஏதாவது ஒரு படம் நல்லா நீங்கள் ரிலீஸ் பண்ணி டக்குன்னு அது பிக்கப் ஆச்சுன்னா நாங்களும் உங்களை வந்து பார்க்குறதே கஷ்டமாகும் அப்படி சொல்கிறாங்க. மொதல் படம் எந்த படத்தில் நடிச்சிங்க? முதல் படம் ஞாபகம் இருக்கா? முதல் படம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஞாபகம் இருந்தால் ஒரு படத்தை சொல்லுங்கள். மொதல் போய் கேமராக்கு முன்னாடி போய் நின்று நடித்தேன் சார் அப்படின்னு சொல்லி எதுவும் இருக்கா? முதல்ல ஒரு சீரியல் பண்ணேன் சார். சீரியல் தான் ஃபஸ்ட்டு. ஓகே. என்ன சீரியல்? என்ன சீரியல்? கோகிலா எங்கே போகிறேன். தமிழா? தமிழில். ஓகே ஓகே சார். அதான் எங்கே ஷூட்டிங் எங்கே நடந்தது? சென்னையில் தான். தமிழ் படம் எது நடிச்சிங்க? முதல் தமிழ் படம் வந்து பியூட்டி பார்லர்.
பியூட்டி பார்லர். பார்னர். அதில் என்ன நல்ல கேரக்டர் கொடுத்தாங்களா? சும்மாரான ஒரு கேரக்டர். பரவாயில்ல. ஓகே 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 சார், ஓகே சார். உங்களுடைய கலை ஆர்வமும் இந்த திறமையும் மென்மேலும் உங்களை வளரும். அப்புறம் வந்து வேறு என்னென்ன படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க? அருள் தரும் அண்ணாமலையா, ராசியான மாப்பிள்ளை. ஓகே 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 சார். அருள் தரும் அண்ணாமலையார் ஓகே சார். சரி சார், சரி சார், சரி சார். சார் இந்த சிலம்பு கலைக்கூடமா? அது ஒரு ஓகே சார், ஓகே சார். ஓகே, நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, உங்களுடைய திறமை வந்து உங்கள் ஆர்வமும் உங்களை முன்னேறும் வளர்த்துங்க சார். வசந்த் சேகர் சாருடைய படங்கள் பேச்சாயி ப்ளஸ் உன்னை ஒன்றை கேட்கல மெயின் வில்லனா இந்த பேச்சாயில் வந்து சாங்கு பண்ணியிருக்கீங்க, தனி சாங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உங்களை நம்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே பெரிய விஷயந்தான். நல்லா பண்ணியிருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாட்டு எப்படி வந்திருக்கு? ஓகே ஓகே. அடுத்த படமும் இப்போ நீங்கள் தான் வில்லனாக நடிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆமாம் சார், சார் சொன்னார். அதே மாதிரி அவரை கால் ஷீட்டை வாங்கி கரெக்ட் டைம் பண்ணி சரி 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 கைடு பண்ணி கரெக்ட் ட்ராக்கில் உட்கார வச்சிருக்காரு. சரி சரி சரி. அதில் என்ன மெயின் வில்லனா சார்? பெரிய விஷயங்க, பெரிய விஷயம். ஆன விருப்பம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மேலே போயிடும். கண்டிப்பாக நல்லா நடிச்சிருக்கீங்க. உன்னை ஒன்று செக் பண்ணி டைட்டில் வச்சிருக்காரு. நல்லா இது பண்ணியிருக்கீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க. வாய்ப்பு இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, அப்புறம் துபாயிலேருந்து வந்துட்டு எப்போ வந்தீங்க? துபாயில் 21 லாஸ்ட்டில் வந்தேன் சார், டிசம்பரில் வந்தேன். சரி சார். டிசம்பர். சரி சரி. 21 டிசம்பரில் வந்தேன். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து நண்பர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இதயத்தில் ஒரு காதல் ஒரு படம் பண்ணியிருக்கேன். சரி சரி சரி. சரி 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 சரி. தொடர்ந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி சரி சரி. உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்து குஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. தெலுங்கில் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? தெலுங்கில் வந்து இன்னும் டைட்டில் ஒரு படம் வந்து 2 லாங்குவேஜில் பண்ணுறாங்க. சரி 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 சரி. அதை வந்து தெலுங்கில் வந்து இன்னும் டைட்டில் வைக்கல, ப்ரொடக்ஷன் நம்பர் 4 அது. தமிழ்லவும் டைட்டில் இன்னும் வைக்கல. சரி சரி. நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. சரி சார், சரி சார். இப்போ நீங்கள் வருங்காலத்தில் ஒரு தயாரிப்பாளர் இல்லை ஒரு ஹீரோ அது மாதிரி ஆகிறதுக்கான விருப்பம் இருக்கா? என்னுடைய இன்டென்ஷனை வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ். உங்களுடைய ஆசை? என்னுடைய ஓன் பேனர் பண்ணணும். சரி. அந்த பேனர் பேர் வந்து அனுசியா சோமேஷ் ரெட்டி ப்ரொடக்ஷன்ஸ் வைக்கணும். சரி சரி சரி. ப்ரொடியூசர் ஆகணும். ப்ரொடியூசர் ஆகணும். கண்டிப்பாக உங்களுடைய ஆசை நிறைவேற்றும். நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுங்க. கண்டிப்பாக தயாரிப்பாளர் ஆகிடுங்க. அதில் ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசை இருக்கா? இல்லை சார், ஒன்லி வில்லன் இல்லைன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர் இல்லைன்னா லீடு ரோல். ஓ ஓ சரி சரி. அதாவது ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் அப்பாவும் ஆக்ட் பண்ணுவோம். ஓ, அது மாதிரி நல்ல ஒரு கதையை நல்லா செலெக்ஷன் பண்ணி நல்லா பண்ணணும். தயாரிப்பாளர் ஆகணும் ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நிறைவேறும். வேறு என்ன சார் விஷயங்க? வேறு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வேறு இப்போ எதுவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களாங்க? இல்லை இந்த ஒன்றில் நடிப்புத்துறை மட்டும்தான் நம்பி இருக்கீங்களா? சிவில் கன்சல்டிங் ஜாப்லாம் பார்க்குறேன் சார். பார்த்துட்டு இருக்கீங்க? பில்டிங்லாம் கன்சல்டிங் பார்க்குறேன். சரி 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 சரி. டிசைன் ட்ராயிங்ஸ். உங்கள் நண்பர்களை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா? உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இருக்காங்களா? பழைய நண்பர்கள், ஸ்கூல் படித்த நண்பர்கள் யாரும் ஞாபகம் இருக்கா? நான் சென்னைக்கு வந்து இப்போ 21 அப்புறம் தான் வந்ததுனால அவ்வளோ இல்லை சார். இல்லை. அப்போ வந்து போயிட்டுருக்கேன். சரி சரி சரி. எனக்கு சென்னை ஃபுல்லாக தெரியாது. சரி 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 சரி. நான் ஃபாரினில் 23 இயர்ஸ் வந்தேன். விசாகப்பட்டினம் இப்போ போயிருந்தேன். அப்படியே. அப்பா இருந்தாங்க, அங்கே இருந்தேன். சரி சரி. இப்போ லேட்டஸ்ட்டாக நடித்த நடிகர்களில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? லேட்டஸ்ட் நடிகர்கள் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து விஜய் தான். இல்லை, அவர் இப்போ முதல்வர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஆப்ஷன் வந்து மாதவன் சார். மாதவன். அந்த மாதவன். ஓகே ஓகே. உங்களுக்கு அவருக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அவரோட படம் ஒன்று பண்ணியிருந்தேன், ராக்கெட்ரி. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகே ஓகே சார். அதே மாதிரி சூர்யா சாரோடைய படம் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காரு, கருப்பு. எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன். நல்லா படம், அதுவும் பிடிச்சிருக்கு. நல்ல படங்களை கண்டிப்பாக வரவேற்பீங்க. 100% படமும் போய் தேட்டரில் போய் பார்ப்பீங்க. தியேட்டருக்கு எப்படி பண்ணியிருக்கான்னு பார்த்தா நம்ம இன்னும் ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக போய் வாங்குங்க. வேறு என்ன? நான் ஒரு டான்ஸர்ஸ் ஆக்சுவலாக. அது யார்? நீங்களா? டான்ஸ்லாம் பண்ணுவீங்க? பரவாயில்ல. நல்லா டான்ஸு கற்றுக்கிட்டீங்களோ? அது எப்படின்னா சார், எங்களுக்கு எப்படின்னா நான் கல்ஃபில் இருக்கும்போது கோச்சிங் கிளாஸ் வீக்லி 3 டைம்ஸ் போவோம். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து சின்னதில் வந்து டான்ஸ் ஆனால் ஒரு ஆர்வம் ஜாஸ்தி. அதான் மைக்கேல் ஜாக்சன் அப்போ வந்து நம்ம வீடியோ டிவியெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த கேசட் வாங்கி போடுவோம். அந்த மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்களா? கான்வென்ட் எஜுகேஷனில் இதெல்லாம் கிடச்சிது.
அப்புறம் நானே இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். இப்போ கூட சாங் கேட்டேன்னா இந்த கம்போசிங் லெக் மூவ்மெண்ட், ஹேண்ட்ஸ் மூவ்மெண்ட், பாடி மூவ்மெண்ட் எல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க. நான் பண்ணுவேன் சார். பெரிய விஷயம் அந்த அளவுக்கு. சாங் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்பம் வந்து எல் ஷடாய் ஃபிலிம்ஸ். சொல்லுங்க, அது ஆல்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எல் ஷடாய் ஃபிலிம்ஸ் லிங்க் தரேன் சார் உங்களுக்கு. சரி சரி போட்டிருக்கேன் சார். ஓகே. எத்தனை சாங் அதில் பண்ணியிருக்கீங்க? 10 சாங் பண்ணியிருக்கேன். 10 சாங் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆர்வம் உண்டு. ஆமாம், எல்லாமே வந்து வெஸ்டர்ன், எல்லாமே ஃபாரின் சிங்கர்ஸ் எல்லாமே. என்னோட மூவ்மெண்ட் வந்து 2+4 பீட்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் லெக் மூவ்மெண்ட். பரவாயில்ல. வந்து எப்படின்னா ஒரு பார்த்தா அது எல்லாரும் பார்க்க சொல்லுவாங்க. ரிலீஸ் பண்ணிட்டீங்களா ஆல்பம்? ரிலீஸ் பண்ணிட்டேன். எப்போ பண்ணீங்க? அதை பற்றி ரசிகர்களுக்கும் சொல்லுங்கள். ஆல்பம் எல் ஷடாய் ஃபிலிம்ஸ்னு வச்சிருக்கேன் பேர். சரி. ரீசெண்டாக நெட்டில் இருக்க அந்த சாங்லாம் நெட்டில் இருக்கு. அதான் எல் ஷடாயில் லிங்க் கொடுத்தேன்னா அது நீங்கள் என்னோட யூடியூப் சேனல் வந்து எல் ஷடாய் ஃபிலிம்ஸ் அதில் இருக்குது. அதில் இருக்குல்ல 10 சாங் இருக்குது. 10 சாங்ஸ் இருக்குது. அதை நீங்களே டியூன் பண்ணதா? இல்லை டியூன் பை சம்மதர்ஸ். அந்த கேசட் சீடிலாம் வாங்கிட்டு என்னுடைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் நாங்கள் சேர்ந்து கம்போஸ் பண்ணி அதை ஃபைனல் பண்ணி செஞ்சோம். பெரிய 1 இயர் ப்ராக்டிஸ் பண்ணி அதை பண்ணது எல்லாமே துபாயில் பண்ணது எல்லாமே. Basically, I worked as an engineer. Engineer, then manager, then general manager. A span of 30 years experience I got in civil engineering line. I constructed a lot of towers in Abu Dhabi, Dubai, Sharjah, Fujairah, Ras Al Khaimah. Almost in all cities. And we have a lot of links in Jordan, Morocco, Egypt, Saudi Arabia. நிறைய நாடுகள் போயிட்டு 64 countries traveled. நிறைய நாடுகள் போயிட்டு சுற்றி வந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு சுற்று வாலிபன் மாதிரி ஆகிருக்கீங்க. And visa is honorable visa. Manager can travel any country. In the airport will get honorable visa. எம்ஜிஆர் எல்லாம் பிடிக்குமா சார் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும் சார். அவரை பார்த்தது இல்லை, நெட்டில் தான் நான் பார்க்குறேன். பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. சிவாஜி தான் ரசிகர். சிவாஜியோட கண்டிப்பாக சிவாஜி ரசிகர். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அவரும் என் அப்பாவெல்லாம் ஒரே மாதிரி. இளையராஜாவை பிடிக்குமா? இஸ் a best musician in India. Best musician. இளையராஜா is the best. அவரை பற்றி சில விஷயங்களை எதுவும் சொல்லுங்கள். பிடிச்ச பாடல்கள் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? பாடல் தெரிஞ்சும் இல்லையா சார்? இந்த விஜயகாந்த் எடுத்த வைத்தியக்கு காத்திருந்தார் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன் சார். பெஸ்ட் மூவி. சாரோடைய பெஸ்ட் மியூசிக். எவர்லாஸ்டிங் ஒன். சரி. கேட்கலாம், இப்போ கேட்டுட்டே இருக்கலாம். அதே மாதிரி தெலுங்குல வந்து சாகர சங்கம், சனங்க ஒளி, இதெல்லாம் வந்து காண்ட் இமேஜின். கண்டிப்பாக. அதே மாதிரி சுவாதி முச்சியம், சிப்புக்குள் முத்து, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா. கமலஹாசன் படம்லாம். கமலஹாசன், ரஜினிகாந்த் படத்தை பற்றி சொல்லுங்கள். ரஜினிகாந்த் எது பிடிக்கும்? முள்ளு மலர் ரஜினிகாந்த் அவர் நடித்த படத்தை பற்றி எதுவும் சொல்ல முடியுங்களா? பெஸ்ட் ஆக்ஷன். ரஜினிகாந்த் பிடிக்குமா? அந்த ஸ்டைல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? அவர் யங் ஏஜில் இருக்கும்போது ரொம்ப ஸ்மார்ட்டு. சரி சரி சரி. எல்லோரும் விக் வைக்கிறாங்க, சாரும் விக் வச்சு வெளியில் வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் பர்சனாலிட்டி வந்து எவ்வளோ நல்ல பர்சனாலிட்டி. உங்களுடைய ஆசை அது? ஆமாம். அவர் எல்லாத்தையும் எம்ஜிஆர் மாரி வரணுன்றீங்க? இல்லை, அவர் எல்லாத்துலேயுமே குறைச்சிக்கிறார். அவர் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணணும், வெளியில் வரணும்னு நினைக்கல. எப்பவுமே ரொம்ப சிம்பிள் அல்ல அவருடைய ஆன்மீகத்தில். எங்கள் முள்ளம்பலம் படம்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் பார்க்கலாம், எத்தனை டைமும் பார்க்கலாம். தெலுங்குல ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு சார்? தெலுங்கு ராம் சரண். சிரஞ்சீவி. நிறைய படம் பண்ணியிருக்கேன் சார். ரீசெண்ட் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஸ்கோர் பண்ணி அவர் பெட்டிங் ஒரு படம் பண்ணியிருக்காரு. மாஸ்டர். சிரஞ்சீவி பிடிக்குமா தெலுங்குல? சிரஞ்சீவி இஸ் பெஸ்ட். பவுன் கல்யாண். அவர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சிரஞ்சீவி படம் பார்த்துருக்கீங்களா? சிரஞ்சீவி இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஹி மேட் எவ்ரி ஃபேமிலி மெம்பர் டு பி வித் ஹிம் அண்ட் ஹி மேட் எவ்ரிஒன் டு பி a actor. சரி சரி சரி. and he lifted his family to maximum level. சிரஞ்சீவி பரவாயில்ல. இண்டிஜினியஸ் கேரக்டர். இப்போ வந்து இப்போ லாஸ்ட்டாக நடிச்சிருக்கிற படம் வந்து இப்போ உன்னை ஒன்றை கேட்பேன், அதில் பண்ணியிருக்கீங்க, அதில் படிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா அது பேர் வைக்கல, சும்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுமாரி உன்னை ஒன்றை கேட்பேன் அதில் வில்லன், மெயின் வில்லன்னா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு டைட்டில் வந்து உன்னை ஒன்றை கேட்பேன் வச்சுருக்காங்க சார். மாற்றினா மாற்றுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த பேச்சாயிலும் நல்லா நடிச்சிருக்கீங்க. சாங் தனி சாங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இது மாதிரி சாமி இப்போ சாமி சாங் சாமியை பற்றி. சரி சரி. பேச்சாயி. பேச்சாயி படத்தில் அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வில்லன்னா முன்னே இந்தி வில்லன் மாதிரி இருக்கீங்களே. ஹிந்தி அந்த ரேஞ்சு இருக்குது, பெரிய லெவலில் தான் இருக்குது. ஹிந்தியில் இருக்கிற மாதிரியே இருக்கீங்க. இதில் நல்லா கரெக்டாக செலெக்ஷன் பண்ணியிருக்காரு உங்கள் டைரக்டர். அது உன்னை ஒன்றை கேட்பேன்ல.
டைரக்டர் விஜயசேகர், வசந்த் சேகர் சாரோடைய பேட்டி கொடுக்க ரொம்ப நாளாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கு ஒரு டேட் வந்திருக்கு இன்னைக்கு. சாரை வந்து கரெக்டாக எனக்கு கைடு பண்ணி கொண்டு போகிறாரு. ஓகே சார். எல்லா டைரெக்ஷன்லையும் கரெக்ஷன் பண்ணி எப்படி மூவ் பண்ணணும், எப்படி டயலாக் பேசணும்னு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு சார். அந்த ராஜராஜ சோழன் அதுமாரி அந்த கிருஷ்ணகிரி படம்லாம் பிடிக்குமா சார்? நல்லா பிடிக்கும் சார். சிவாஜி சார் பண்ணாங்க வந்து உத்தமபுத்திரன், ராஜராஜ சோழன்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ பொன்னியின் செல்வன் பார்த்தீங்களா? ரீசெண்டாக பார்த்தேன். பொன்னியின் எப்படி சார் இருக்குது? பெஸ்ட் ஆக்ஷன் சார். ஆல் ஆக்டர்ஸ் டிட் தேர் பெஸ்ட். மணிரத்னம் அவர் ஒரு பெரிய கிரியேட்டர், அவருடைய மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் இஸ் அனதர் கிரியேட்டர். ஸோ திங்ஸ் ஆல் ஒண்டர்ஃபுல் திங்ஸ் டன் பை டிஃப்ரெண்ட் ஹேண்ட்ஸ். ஓகே சார், ஓகே சார். எம்ஜிஆர் நடித்த படங்களை பற்றி சில படங்கள் சொல்லுங்கள் சார். காஞ்சி தலைவன் ரொம்ப பிடிக்கும் சார். பழைய படம் பிளாக் அண்ட் ஒயிட் தானே சார் அது? சரி. அதில் அவர் பார்த்தா உண்மையிலே ராஜா மாதிரியாக இருக்கும் அந்த காஸ்டியூம்லாம். சரி 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 சரி. அதே மாதிரி புலிய பகவாலி. புகை பகவாலி. எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க அதெல்லாம்? ஒரு 5-6 டைம் வாய்ப்பு கிடைச்சது. ஓகே சார். அதே மாதிரி அவருடைய மனைக்கல்லன். சரி சரி. எம்ஜிஆர் பற்றி. ஆனால் நீங்கள் ஒரு பயங்கரமான ரசிகராக இருந்திருக்கீங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். இந்தியா ஃபுல்லாக பார்த்தா கூட இந்த மாதிரி பர்சனாலிட்டி ஃபிகர்ஸ் யாருமே கிடைக்க மாட்டாங்க. இல்லை சார், இல்லை அவங்களுக்கு நிகர யாருமே கிடையாது இங்கே இந்தியா லெவலில். என்ன இந்தியா லெவலில் கிடையாது. நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எல்லா கண்ட்ரியும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் மூவிஸும் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் அழகெல்லாம் இது 2 பேரும் பெரிய விஷயம் சார். நம்ம வாழ்த்துறீங்க எல்லாம். எந்த ட்ரெஸ் போட்டாலும் 2 பேருக்கும் அது எடுத்து அவ்வளோ மேட்சிங் தான். அப்படி சூப்பராக இருக்கும். வந்து ஃபைட்ஸ் சொல்ல வேணாம், எம்ஜிஆரோடைய ஸ்டைல் அந்த அந்த காலகட்டத்தில் அப்படி மக்கள் கொண்டாடினாங்க. டிஜிட்டல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எம்ஜிஆர் மாதிரிலாம் நான் எங்கேயும் பார்க்கல சார். வேறு என்ன சார் இப்போ இனிமேல் என்ன மாதிரி கேரக்டரை விரும்புகிறீங்க? யாராச்சும் இப்போ டேரக்டர்லாம் பார்த்தாங்கன்னா, ப்ரொடியூசர்லாம் பார்த்தாங்கன்னா, நான் இதுமாரி வில்லன் நடிக்க விரும்புகிறேன், இதுமாரி கேரக்டர் விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சில பேர் கூப்பிடுவாங்க இல்லையா? எனக்கு மெயினாக இன்டென்ஷன் சார் ரஜினி சாரோட ஆப்போசிட்டில், ரஜினி சாரோட ஆப்போசிட்டில் அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அவர் நிம்மதியாக தூங்க விடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் படத்தில் அதுமாரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் எஸ் செஞ்சாலும் ஏற்றி நின்றுக்கணும். கண்டிப்பாக. அது என்னன்னா அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணி ஜெயிக்கணும் அதுமாரி இருக்கணும். அவர் இப்போ சார் படத்தில் நடிக்கணும் அவர் ஒரு ஆசை. கமலஹாசன் படத்தில் கமல் சாருடைய படத்தில் வந்து அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் அதுமாரி பண்ண செய்யும்போது அவருக்கே என்ன இந்த மாதிரி பண்ணுறான் ஒருத்தன் ரியலிஸ்டிக்காக பண்ணுறான்னா இல்லையா அது அவரை திங்க் பண்ணுற அளவுக்கு செய்யணும். உங்களுடைய ஆசைகள் அதை நிறைவேறட்டும் கண்டிப்பாக. அதுவும் பெரிய லெவலில் நீங்களும் வந்து நல்லா படித்தவர் வேறு, நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள ஒரு நிறைய புக்கெல்லாம் வர பற்றிருக்கேங்க. அந்தளவுக்கு ஒரு அறிவு சார்ந்த ஒரு இதெல்லாம் உள்ளவர் தான். கண்டிப்பாக நீங்கள் நடிக்க வந்தது பெரிய விஷயம் சார். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளோ படிப்பு படிச்சுட்டு ஃபாரின்லாம் போயிட்டு நடிக்கணும்னு வந்திருக்கீங்க பாருங்கள், அதுக்கே உங்களுக்கு ஒரு சபா சொல்லலாம். மிச்ச விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்களை சொல்லுங்கள் சார். சார் வேறு எந்தெந்த நடிகரோட நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? சூரிய சாரோட நடிக்கணும். சரி. தனுஷ் சாரோட நடிக்கணும். சரி. சிவகார்த்திகேயனோட நடிக்கணும். அப்புறம் சிம்பு இன்னைக்குள்ள யங் ஜென்ரேஷனோட நான் மிக்ஸாக நடிக்கணும். கண்டிப்பாக அந்த ஆசை இருக்குது, அதில் தான் வந்திருக்கீங்க. மறுபடியும் தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வச்சுருக்கீங்க. மற்ற ஸ்டேட்லாம் இந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. தமிழ் மண்ணில் இருக்க தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக தமிழ்லேருந்து எந்த லாங்குவேஜும் போகலாம். தமிழ் இஸ் த மெயின் பேஸ். சரி சார். சரி. அதே மாதிரி என்னுடைய படங்கள் எல்லாம் தேட்டருக்கு வரும். டெஃபினட்டாக நீங்கள்லாம் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே சார். ஓகே. உங்களுடைய என்ன வேணுமோ எனக்கு வந்து மெசேஜ் கன்வே பண்ணிங்கன்னா ஓகே சார். அடுத்தடுத்த படத்தில் அந்த கேரக்டர் டெவலப் பண்ணுவோம். ஓகே சார். ஆனால் எனக்கு என்ன ஒரு இதுன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் நல்லா அப்பாவை ஆக்ட் பண்ண ஒரு கேரக்டர், அந்த அப்பா கேரக்டராக நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. சரி சார், நம்ம வசந்த சேகர் சேனா சார்பாக உங்களை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் மென்மேடும் வளருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்குங்க, அது பெரிய விஷயம். இதை சில பேர்த்துக்கெலாம் ஏதோ வந்தோமா நடித்தோமா போனோமான்ட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஆர்வத்தோட இப்போ கூட ஆடிஷன்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கீங்க, அதே பெரிய விஷயம். நீங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கேரக்டர் செய்வீங்க. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தமிழ் திரைவர்களை மின்னுவீங்கன்னு இந்த வசந்த சேகர் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. God bless you.